அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ காகபுஜண்ட சித்தரை வழிபடும் முறைகளை பார்க்கலாம். நவ கிரகங்களில் குரு பகவானை பிரதிபலிப்பவர். இவரை வழிபட்டால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். இவரை பிரளயங்களை கடந்த சித்தர் என்றும் கூறுவர். இவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இவருக்கான வஸ்திரம் மஞ்சள் நிறம். உகந்த மலர்கள் நீலோத்பலம், நீலசங்கு, தவனம், மரு. நைவேத்தியம் வறுத்த கடலை, தண்ணீர். தியானச் செய்யுள். காலச்சக்கரம் மேல் ஞானச்சக்கரம் ஏந்திய மகா ஞானியே, யுகங்களை கணங்களாக்கி கவனித்திடும் காக்கை சுவாமியே, மும்மூர்த்திகள் போற்றும் புஜண்டரே, உமது கால் பற்றிய எம்மை காப்பாய். காகபுஜண்ட சுவாமியே. 16 போற்றிகளை பார்க்கலாம். மகாருத்ரரே போற்றி, சனீஸ்வர பகவானின் நண்பரே போற்றி, ஸ்ரீம் ஹ்ரீம் லம் நமக ஸ்வம் பீஜாட்சரத்தில் வசிப்பவரே போற்றி, அசுரர்களை அழிப்பவரே போற்றி, தேவர்களை காப்பவரே போற்றி, ஸ்ரீராமரை பூஜிப்பவரே போற்றி, அன்னப்பிரியரே போற்றி, மானசா தேவியை வணங்குபவரே போற்றி, சிவசக்தி ஐக்கியத்தை தரிசிப்பவரே போற்றி, மகானுக்கெல்லாம் மகானே போற்றி, மனிதர்களை வணங்கும் தெய்வமே போற்றி, நோய்களுக்கு மருந்தே போற்றி, கோடி லிங்கங்களை பூஜிப்பவரே போற்றி, பாவத்தை போக்குபவரே போற்றி, நாரதகான பிரியரே போற்றி, ஸ்ரீ ராம பாதத்தை தரிசனம் செய்த ஸ்ரீ காகபுஜண்ட சித்த சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் லம் நமக ஸ்வம் ஸ்ரீ காகபுஜண்ட சித்த சுவாமியே போற்றி போற்றி என்று 108 முறை ஜபிக்க வேண்டும். ஸ்ரீ காகபுஜண்ட சித்தரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். பணப்பிரச்சனை, புத்திரபாக்கிய கோளாறு, அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஆகியவை யாவும் அகலும். வயிறு குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வழக்குகள் அகலும். வறுமை அகன்று லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். நன்றி.